வணக்கம். நம்ம இப்ப எங்க இருந்து பேசுறோம் அப்படின்னா, மதுரையில குலமங்கலம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையம். அங்க இருந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து போதைக்கு அடிமையாகி அதிலிருந்து மீள ஃபேமிலிலயும் சரி, ஒரு நல்ல லைஃப் வாழ்றதுக்கு உண்டான அனைத்து வழிவகைகளையுமே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வணக்கம் சார். இப்ப நமக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னு கேக்குறாங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்துல வந்து குடிக்கிறாங்க. அதனால அவங்களோட குடும்பத்தோட பெற்றோர் இருக்காங்க, அக்கா, தங்கச்சி, மனைவி, குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு ரொம்பவே இருக்கும். அது என்ன மாதிரி பாதிப்பு இருக்கு? அது எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க? நீங்க எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க அவங்க? இப்ப வந்து ஒரு குடும்பத்துல ஒரு நபர் குடிக்கிறார் அப்படின்னா, பாதிப்பு வந்து அவருக்கு அப்படின்னு சொல்றத காட்டிலும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அதிகமான பாதிப்பு இருக்கு. அவருக்கு வந்து உடல் ரீதியா கொஞ்சம் பாதிக்கும். அது போக வந்து சைக்காலஜியா அவருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும். இதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்ல. அதே நேரத்துல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், மனைவி, அவங்க குழந்தைகள், இந்த மாரி வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அம்மா, அப்பா, கூட பிறந்த அண்ணன், தம்பி, இது போக வந்து ஒரு பொண்ணு குடுத்தவங்க, சம்மந்தக்காரங்க. மாமனாரு, மாமியாரு, இந்த மாரி ஆட்களு, சகலப்பாடி நெறைய அந்த குறிப்பா சொல்லணும்னா, ஒரு மதுவுக்கு அடிமையான ஒரு மனிதன் இருக்கார் அப்படின்னா, அவங்கள சுத்தி உள்ள ஒரு 23 பேர் குறைஞ்சபட்சம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாரி தான் இதுல உள்ள ஆய்வே சொல்லுது. ஆனா அத தாண்டியே இருக்கு. நெறையா ஒரு ஒர்க் பண்ற போற இடத்துல, அந்த முதலாளிமார்கிட்ட நடக்கிற நடைமுறைகள், இல்ல ஒரு ஒரு சேல்ஸ்மேனா இருக்காரு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காருன்னா, வர்ற கஸ்டமர்ட்ட அவர அப்ரோச் பண்ற விதம், எல்லாமே மாறி நெறையா வந்து லாஸ்ல தான் முடியும். நெறைய பேத்துக்கு வந்து மன உளைச்சல். நெறையா வந்து இவரு கூட நெருக்கமா இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மன உளைச்சலு கண்டிப்பா உருவாக்கி விட்டுருவாரு. இதுல மாற்று கருத்துக்கே இடம் இல்ல. அதனால பாதிப்பு வந்து மெயினா வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்கள். அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா, அவருடைய மனைவிக்கு நிறைய பாதிப்பு. அதே நேரத்துல அவருடைய பிள்ளைங்க இருந்தது அப்படின்னா, அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நிறையவே பாதிக்கப்பட்டுரும். இதுல மாற்று கருத்துக்கே இடம் இல்ல. இது எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, அவங்க ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஃபங்ஷனுக்கோ, ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம், சொந்தக்காரங்க இது எதுக்குமே அவங்களால ஒரு கம்ஃபர்டபுளா போயிட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்புலேருந்து அவங்க வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க கூட பிறந்தவங்க எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுவாங்க. "என் வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு. நான் என்ன பண்றேன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. சொன்னாலுமே வந்து அதுலேருந்து அவங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரே தீர்வு வந்து, அவர் கணவன் வந்து அந்த பழக்கத்துல இருந்து மாறுனா தான் உண்டு. அத தவிர்த்து வந்து வேற எந்த ஒரு தீர்வுமே கிடையாது. அதனால பாதிப்பு வந்து மெயினா வந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள், பெண்கள் அவங்களுக்கு தான் நெறைய பாதிப்பு. இப்போ ஒரு பையனுக்கு மேரேஜ் ஆகணும்னா, அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என் பையன் இப்படி இருக்கான், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க தான் வீட்ல இருக்காங்க. அவங்களாம் ஹேர் எடுத்து பார்ப்பாங்க, கொல்லுவாங்க. தகப்பனார் என்ன செய்வாரு, ஒரு ஒர்க்குக்கு போயிருவாரு. இல்ல ஒரு பிசினஸ் விஷயமா போயிருவாங்க. அவங்களுக்கு அங்கிட்டு இங்கிட்டு மைண்ட் டைவர்ட் ஆகி போயிடும். இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவன பத்தின சிந்தனை இந்த குடியார மகன பெத்துட்டா, அவர பத்தின சிந்தனை, ஒரு கஷ்டம், மன உளைச்சலு, இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து இவங்களுக்கு மன அழுத்தத்த குடுக்கும். மன அழுத்தத்த குடுத்து, இவங்களுக்கு ஒரு நோய்வாய் கூட பட்டு போயிருவாங்க. ஒரு பெரிய மனிதர்கள், வயசானவங்க கூட அவரு ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சு குடுத்துருக்காங்க. கல்யாணம் முடிச்சு அவருக்கு குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவரு குடிக்கு அடிமையாகி போயிட்டாரு. வந்து மனைவி விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில சமாளிக்க முடியாம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிர்றாங்க. இவர் தனியா தான் இருக்காரு. இருந்தா வேற யார் அரவணைப்பு? இவங்க பழையபடி என்ன செய்றாருன்னா, அவங்க அம்மா வீட்ல போயிர்றாங்க. அவங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 வயசு ஆயிருச்சு. இவருக்கு ஒரு 40, 35, 40 வயசுக்குள்ள இருக்கு. 2 பிள்ளைங்க. மனைவி எல்லாம் போயிட்டாங்க. 2 பிள்ளைக, மனைவி எல்லாம். அப்புறம் இவரு இங்க தான் இருக்காரு அம்மா வீட்ல. இருந்தாலும் இவரு திரும்ப குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, ஒர்க்குக்கு போறது, அந்த காச அப்படியே குடிச்சிறது. இந்த அம்மா வந்து டார்ச்சர் பண்ணி, அந்த காச வாங்கிட்டு போய் குடிக்கிறது. இப்படிமா தான் இருக்காரு. மனைவி விட்டு பிரிஞ்சு போயுமே இவரு திருந்துற மாரி இல்ல. அப்ப மன உளைச்சலு, ஒரு பிள்ளைய பெத்து, வளர்த்து, அந்த அம்மாவுக்கு ஒரு 60 வயசு ஆயிருச்சு. 60 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த பையன வந்து அவங்க தான் பாத்துக்கிற வேண்டியதா இருக்கு. குடி போதையில இருக்கான், எங்கிட்டு சண்டை போடுவான்னு தெரியாது, என்ன பண்ணுவான்னு தெரியாது, என்ன பிரச்சனை பண்ணிட்டு வருவான்னு தெரியாது. வீட்டுக்குள்ள வந்தா கரைச்சலு, ஒரே சண்டை, சத்தம், இது எல்லாமே தொடர்ந்து போயிட்டு இருக்கும். இந்த பெத்த தாய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
அதாவது வந்து ஒரு பொம்பளை பிள்ளைனா கூட ஓரளவு கட்டி கொடுத்துட்டு கணவன் வீட்டில் ஒப்படைச்சிருவாங்க. பையனை பெற்றுட்டு அது குடியாரனா இருக்கேன் அப்படின்னா அவங்க காலமெல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மனைவி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியாது. அவங்க விலைக்கு போயிடுறாங்க. திரும்ப இவங்க தான் அரவணைக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க அரவணைக்கும் போது இதையும் சொல்கிறது எதுவும் கேட்கறது இல்லை. ரொம்ப மன உளைச்சலாக இருக்காங்க. மெயினாக வந்து இதில் வந்து பாதிக்கப்படுறது வந்து பெண்கள். அது போக வந்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம். இப்போ தகப்பன் இருக்கார் அப்படின்னா அந்த பிள்ளைகளோட வளர்ப்பு ஒரு மாதிரி தனியாக இருக்கும். இப்போ தகப்பன் இல்லை, தாய் தான் வந்து தாயோட பராமரிப்பில் தான் இவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய கேரக்டர் இந்த பராமரிப்புல வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு பேரளவுலாச்சும் அந்த தந்தை அப்படின்ற ஸ்தானம் இருக்கும்போது இந்த பிள்ளைங்க அதை பார்த்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போவாங்க. தாய் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளை அவங்க வளர்த்து கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு முழு குடியாரனுடைய வாழ்க்கை வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப வந்து பிரச்சனை இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முழு குடியாரனாக இருந்தால் அவர் இருந்தும் இல்லாதது ரெண்டும் ஒன்று தான் அந்த ஃபேமிலியில். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க பூரா அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. நிறைய அட்வான்டேஜ் எடுத்துட்டு அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் தவறான பாதைகளுக்கு போக ஆரம்பிச்சு சேராத பசங்களோட சேர்றது. ஏன்னா வீட்டில் நிம்மதி இருக்காது. அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக 4 பேர்கிட்ட பேச பழக இப்படி போயிடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது. தொடர்ந்து இதுதான் உண்மையான விஷயம். வந்து அவங்கள ஒரு குடிகாரன் இருக்கேன் அப்படின்னா அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்கு அதிகமான பாதிப்பு. மெயினாக வந்து மனைவி, குழந்தைகள், பெற்ற தாய் இவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு. கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மைதான் சார். இப்ப அந்த மாதிரி பெண்கள் ஒரு கண்டிப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு காலகட்டம். ஒரு காலத்தில் வந்து ஒரு குடியாரன் இருக்கேன் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவோ பேர் புத்திமதி சொல்லி பார்ப்பாங்க. ஃபேமிலி லெவலில் மெம்பர்ஸு. அது தாண்டி வந்து ஒரு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க பெரிய மனுஷர் யாராச்சும் இருந்தால் அவங்க கூப்பிட்டு சொல்லி பார்ப்பாங்க. இதையும் தாண்டி வந்து பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஊரில் உள்ள பெரிய மனுஷங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க. இந்த தலையாரி அது பிரசிடண்ட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு மதிக்கத்தக்க ஆட்கள் யாராச்சும் இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி பார்ப்பாங்க. அதுலேயும் சரியாகாது. அப்புறம் வேற வழி இல்லாமல் எல்லாரும் சொல்லியாச்சு இது பண்ணியாச்சு இனி என்னத்தை பண்ணுறது அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ டோட்டலாக வந்து அவருடைய லைஃப் வந்து அவ்வளோதான். ஒரு குடியாரே அவருக்கு சொன்னால் யார் சொன்னால் கேட்க மாட்டார். அவர் குடிச்சே செத்து போயிடுவார். இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு உள்ள காலகட்டம் வேற. விழிப்புணர்வு உள்ள காலகட்டம். இந்த மாதிரி யூடியூப் சேனலில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய இந்த மாதிரி மெசேஜ் வருது. எதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அந்த குடி அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருக்கான்னா 100% தீர்வு இருக்குது. இப்போ நம்ம மையத்தில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து க்யூர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நிறைய பேர் இதில் வந்து ஜாயின் பண்ணி அட்மிட்ஸ் ஆகி அவங்க வெளியே போய் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து யாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தங்க வேண்டியதில்லை. ஒரு குடியாரம் இருக்கேன் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டாரு அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அவருடைய சம்மதம் தேவையில்லை. நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னா நாங்களே கார் வச்சு கூப்பிட்டு வந்துடுவோம். அவருடைய சம்மதம் தேவையில்லை. நாங்களே அழைச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருவோம். இது போக வந்து யாரும் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு உண்டான கட்டணங்கள் என்னன்றதை ஸ்க்ரீனில் நம்பரை கொடுத்துருக்கோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் ஒரு 4 மாதத்தில் அவர் நல்லபடியாக குணமாக்கி ஒரு நல்ல மனிதனாக குடியில்லாத ஒரு வாழ்க்கை, அது போக வந்து தெளிவான ஒரு வாழ்க்கை, அது போக வந்து அவர் சமுதாயத்தில் ஒரு நன்மதிப்போடு வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். இந்த மையம் வந்து மதுரையில் குலமங்கலம் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்ற விவரங்களை நான் சொல்கிறேன்.